வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் மெய்யழகன் தேவாரா படங்களோட முதல் நாள் வசூல் மற்றும் கோட் படத்தோட 23வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். மெய்யழகன் படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் 3 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மெய்யழகன் படம் முதல் நாள் 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மெய்யழகன் படம் முதல் நாள் 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மெய்யழகன் படம் முதல் நாள் 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மெய்யழகன் படம் முதல் நாள் மட்டும் 4 கோடியே 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தேவாரா படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் தேவாரா படம் முதல் நாள் 1 கோடியே 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 9 கோடியே 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் தேவாரா படம் முதல் நாள் 52 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 5 கோடியே 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தேவாரா படம் முதல் நாள் 32 கோடியே 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தேவாரா படம் முதல் நாள் மட்டும் 102 கோடியே 42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹிட்லர் படம் உலகம் முழுவதும் முதல் நாள் 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. சதீஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் படம் உலகம் முழுவதும் முதல் நாள் 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 8வது நாள் 62 லட்சம் ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 12 கோடியே 66 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் லப்பர் பந்து படம் 8வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் லப்பர் பந்து படம் 8வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 1 கோடியே 70 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 8வது நாள் மட்டும் 75 லட்சம் ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 15 கோடியே 31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோட் படம் தமிழ்நாட்டில் 23வது நாள் 45 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 218 கோடியே 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 23வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 20 கோடியே 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கோட் படம் 23வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 41 கோடியே 72 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 17 கோடியே 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் கோட் படம் 23வது நாள் 15 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 29 கோடியே 70 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 23வது நாள் 40 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 200 கோடியே 78 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 23வது நாள் மட்டும் 1 கோடியே 7 லட்சம் ரூபாயும் 23 நாளில் மொத்தமாக 529 கோடியே 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து இந்த படத்திற்கு 23 நாளில் 127 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. 42 கோடியே 6 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கேரளாவில் 23 நாளில் 11 கோடியே 90 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. கேரளாவில் கிட்டாக இன்னும் இந்த படம் 8 கோடியே 77 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணணும். கர்நாடகாவில் 23 நாளில் 24 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. இதுவரை 8 கோடியே 25 லட்சம் ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படத்திற்கு ஃபைனல் ஷேராக 10 கோடியே 40 லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 16 கோடியே 60 லட்சம் ரூபாய் நஷ்டம் கிடச்சிருக்கு. நார்த் இந்தியாவில் 23 நாளில் 17 கோடியே 26 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. 5 கோடியே 26 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் கோட் படத்திற்கு 23 நாளில் 104 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. 19 கோடியே 57 லட்சம் ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படத்திற்கு 23 நாளில் 295 கோடியே 44 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. இதுவரை 53 கோடியே 44 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் 8வது நாள் உலகம் முழுவதும் 25 லட்சம் ரூபாய் 8 நாளில் மொத்தமாக 8 கோடியே 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் உலகம் முழுவதும் 8வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 5 கோடியே 57 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோழிப்பண்ணை செல்லத்திரை படம் உலகம் முழுவதும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1 கோடியே 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.